முரளி. வயசு என்ன? 37. உயரம் எவ்வளவு இருக்கும்? ஒரு 5 அடி இருக்கும் சார். அப்பா பேர் என்ன சார்? ரங்கராஜன். போட்டோ கொண்டு வந்திருக்கீங்களா? என்கிட்ட இருக்கு சார். ஓகே, நாங்க ஆள் கிடைச்சோன்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். அட்ரஸ் சொல்லுங்க. அட்ரஸே கிடையாது சார். இங்கதான் வீடே தேடணும். நீங்க ஆளை தேடுங்க, நாங்க வீட்டை தேடுறோம். என்ன பண்ற? கண்ணாடி தொடக்கிறேன் சார். ஒரு வாய் இந்த பக்கம் வாயா. சுத்தமா தொடக்கலாம் தெரியாது சார். ஒண்ணுமே தெரியாது. அழுக்கு பண்ணிட்டு வாய் இந்த பக்கம். நல்லா தொடச்சு. நல்லா தொடக்கிறேன். இந்த பக்கம் வாயா. பாவகராக்கி. ஐயோ சிக்னல் வேற போட்டாங்க. இந்த பக்கம் வாயா. தொடச்சாச்சு சார். காசு ஒண்ணு சார். போயா. சார் கை சார். காசு சார். கை சார். காசு சார். கை விடுங்க சார். காசு வேணாம் சார். அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ பன்னாட்டு வெங்கதான் அண்ணாட்டு ஆடுறார் தென்னாட்டு வெங்கதா அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதா தண்டனக்கடை தண்டனக்கடை அஜத் 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 அண்ணாத்த ஆடுறார் ஐ ஐ ஐ அங்க எங்க சக்கர ஜங்க அண்ணாத்த ஆடுறார் அண்ணாத்த ஆடுறார் அதுவா அதுவா பெரிய பிரபுதேவா நினைப்பா உனக்கு. இவ்வளவு பெரிய உடம்பு வச்சு வேலை செஞ்சு பழைக்க கூடாது. இப்படியே ஆடிட்டு இருந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்துருவாங்க. முரளி கிடைச்சிட்டானா? ஓகே, அங்கேயே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டீங்களே. என்ன என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டீங்க. நம்ம தலைவரே போயாச்சு. நாம எல்லாம் அனாதைங்கதான். என்ன எங்க கூட்டம்? எதுக்கு எல்லாம் அழுதுட்டு இருக்கீங்க? கை கொடுங்க சார். முரளிக்கண்டா முரளிக்கண்டா, வாத்தியார் போனது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டீங்களே. மறைச்சிட்டீங்க. நீங்க சொன்னா நீ அழுதுரு வேண்டுதான் கண்டா சொல்லல. இப்ப மட்டும் அழுவலையா? ரிஷி சார், டாக்டர் சார், எனக்கு உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். ரிஷி டாக்டர் எப்படி கூப்பிடுறத? பரவாயில்ல, ரிஷினே கூப்பிடுங்க. தப்பு செஞ்சவங்க அதை உணர்ந்தாலே போதும். நீங்க என்ன மன்னிச்சிடுவீங்க, ஆனா தேவி என்ன மன்னிக்க மாட்டா. எனக்கு தெரியும். பப்ளி மாஸ், உன்னை யாராவது கோச்சுக்க முடியுமா? அதுல நான் எப்போ மறந்துட்டேன். நீ கவலையே படாத. உன்னை பெரிய ஆள் ஆக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ எங்கேயோ போற. இப்ப முதல்ல வீட்டுக்கு போறோம், நல்லா சாப்பிடுறோம். ஐயோ, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் பசிஞாபம் வந்துருச்சு. 2 நாளா சாப்பிட்டு. எத்தனை நாள் தான் இப்படியே இருக்கிறது ரிஷி? எப்படி இந்த மாதிரி சுண்டல் சாப்பிட்டுக்கிட்டே வா. இந்த கிண்டம் தானே வேணாங்கிறது. லவ்வர்ஸாவே எத்தனை நாள் சுத்துறது? ப்ரமோஷன் கிடையாதா? அநேகமா நம்ம 2 பேர் வீட்லயும் எதிர்ப்பே கிடையாது. எப்ப கல்யாணம்? உன் கல்யாணத்தை பத்தி சொல்றியா? என்ன நீங்க? நான் நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறேன். நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறியா? எனக்கு இந்த ஐடியாவே கிடையாது. ரிஷி, நான் சீரியஸா பேசுறேன். நானும் சீரியஸா தான் சொல்றேன். அப்ப இத்தனை நாளா தேவி தேவின்னு உருகுறது, ஹோட்டல் பீச்சில் சுத்துறது? தேவி, நான் ஒண்ணு சும்மா சுத்துறேன். பீச்சுக்கு வந்ததுக்கு சுண்டல் வாங்கி கொடுத்துருக்கேன். தியேட்டருக்கு கூட்டிட்டு போனதுக்கு பிளாக்ல டிக்கெட் வாங்கி கொடுத்துருக்கேன். ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனதுக்கு டிஃபன் வாங்கி தந்திருக்கேன்.
இது வரைக்கும் எண்ணி 5 கிஸ் கொடுத்துருப்ப, அதையும் வேணா கழி திருப்பி தந்துடுறேன். ஆனா ஒண்ணு, இவ்வளவு நாளும் போர் அடிக்காம நல்ல கம்பெனி கொடுத்ததுக்கு ஏதாவது டிப்ஸ் வேணாலும் கழி தரேன். ஒண்ணு நம்பி என் மனசை பறி கொடுத்தனே, எனக்கு நல்லா வேணும். போ கடல்ல விழுந்து சாகலாம் பாக்குறியா? உனக்கு தான் நல்லா நீச்சல் தெரியுமே. பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? நீ கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னா நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கை முடிச்சுக்கவே நினைச்சியா? நான் அந்த அளவுக்கு கோழை இல்ல. நீ இல்லாம என்னால வாழ முடியும். ஆனா நீ இல்லாம என்னால வாழ முடியாது. கோவிச்சுக்கிட்டியா? நீ மட்டும் என்ன ஏமாத்தலாம், ஆனா நான் உன்னை ஏமாத்தக்கூடாதா? முட்டாள். இன்னைக்கு ஏப்ரல் 1. பரவாயில்லையே, என்ன ரொம்ப டீப்பா தான் லவ் பண்ணிருக்க போல இருக்கு. சார் காப்பாத்து சார். சார் ஏமா கால போட்டு தரத்துற? இனிமே போய் சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு சான்ஸ் வரட்டும். சரி, நாளைக்கு எங்க மீட் பண்ணலாம்? ஓ மை காட், நீ பண்ண கலாட்டால ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். என்ன? முரளியே நாளைக்கு ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் அழைச்சிட்டு போய் சான்ஸ் கேட்கணும். அதான் டுமாரோஸ் ப்ரோக்ராம். ஓ, அந்த மியூசிக் டைரக்டர் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்டோ? தம்பி என்ன என்ன யோசிச்சு இருக்கீங்களே? சிச்சுவேஷன் சொல்லுங்க தம்பி. ஓஹோ, நீங்க கதை வரீங்களா? அண்ணா, நம்ம ஹீரோயினுக்கு 18 வயசுண்ணே. அந்த ஹீரோ இருக்கானே, அவனோட மோட்டிவ் என்னன்னு சொன்னா, தான் சம்பாரிச்சு அந்த பொண்ணை வாழ வைக்கணுங்கிற நோக்கத்தோட கஷ்டப்பட்டு துபாய்க்கு போயிட்டானே. துபாய்க்கு போன பையன் ரொம்ப கஷ்டப்பட்டான். வேலை பழுவா இருந்துச்சு. நம்மோட கஷ்டத்தை அந்த பொண்ணுகிட்ட சொன்னா அந்த பொண்ணும் கஷ்டப்படுவேன்ட்டு அவன் தன்னோட கஷ்டங்களை மறைச்சு 2 வருஷத்துக்கு அந்த பொண்ணுக்கு பதில் எழுத விட்டாங்க. அவங்கிட்ட இருந்து பதில் அழுவீங்க? எனக்கு அதையே வரல பாருங்க. கதையை சொல்லுங்க. லெட்டர் வரலன்னு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு பார்க்ல வந்து நின்னானே. பார்க்ல நிக்கும் போது அந்த செடி கொடிகள் இருக்குல்ல, அதுக்கு முதல்ல வந்து நின்னோடனே நம்ம கட் பண்றோம். கட் பண்ணா செடி கீழே வந்துருவையா? இது அந்த கட்டிங்களா, இது வந்து எடிட்டிங்ல லொகேஷன் சேஞ்ச் மாதிரி போறோம். அங்க நல்ல லொகேஷன்ல இருந்துட்டு ஒரு அருமையான பேத்தா சாங் நல்ல சந்தோஷமா பாடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். சந்தோஷமா பேத்தாசா? கடவுளே, எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. சந்தோஷக்கிறீங்க, பேத்தாசுக்கிறீங்க. இப்போ எனக்குத்தான் ஒண்ணும் புரியல, என்ன பண்ண போறேன்னு தெரியல. எனிவோ கேளுங்க. தன்னே நான் தானான நீனா தானே நீ தானே நானே தன்னானா தானே நேனா தானே ஆனா டியூன் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா என்னோட சின்ன விண்ணப்பம் என்னன்னா, தானே லாலே இப்படியே இது போட சார். இது எப்போ இது எப்படியே வராச்சு? நல்ல வேலை போங்க. உன்னை நான் சந்தித்தேன் அப்படியே நீ 1000ல் ஒருவன். பல வருஷத்துக்கு முன்னாடி. கரெக்ட், இதான் கேட்டேன். ஆனா என்னன்னா ஒரு சின்ன சேஞ்ச் சொல்லுங்க. இப்ப இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் இந்த MTV இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டைல் எல்லாம் பார்த்து அவங்க ஸ்டைல டேஸ்டே வேற மாதிரி ஆயிப்போச்சு. என்ன செய்யறது? இந்த பேத்தா சாங் நம்ம என்ன பண்றோம்னா, ஹெவி பஞ்சோட நல்ல எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு சிக் சாக் கிச்சிங் சிக் சாக் மாதிரி போட்டு அப்படி ஒரு ஹெவி ரிதம்ஸோட ஒரு சாஃப்ட் மெலடி. அதான் பேத்தாஸ் மெலடியா இருக்கணும். கை கால் சுளுக்குற மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்கணும். மூவ்மெண்ட் இருக்கணும். நான் நினைச்சதுக்கு வேலை டாப்னு இத மட்டும் அருமையா போட்டு கொடுத்தீங்கன்னா பின்னாடி அப்படியே குரூப்னஸ் எல்லாம் வச்சு பிச்சிருவேன். புது சேலா இருக்கும். அதாவது பேத்தாஸ் வேணுங்கிறீங்க, பஞ்சு வேணுங்கிறீங்க, குரூப் டான்ஸ் வேணுங்கிறீங்க. எப்படி பேத்தாஸ் வரும்? என்கிட்ட விட்டுடுங்களேன். அதாவது நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் பஞ்சு கிஞ்சுன்னா நம்ம எல்லாம் பஞ்சல் ஆயிடுவோம். அதுவும் கரெக்ட். என்கிட்ட விட்டுடுங்களேன். விட்டுருங்கண்ணா. ஓகே ஓகே. வாமா வா. அண்ணா, இந்த பொண்ணு எனக்கு வேண்டிய பொண்ணு. அந்த பையன் பொண்ணுக்கு தெரிஞ்ச பையனா? பையன் நல்லா பாடுவானா?
கொஞ்சம் கேட்டீங்கன்னா. நீங்க கேட்டீங்களா? நான் கேட்கல, உங்களுக்கு ஓகேன்னா எனக்கு ஓகே. எத்தனை பேருக்கு சான்ஸ் கொடுத்துருக்கீங்க, வாழ வச்சிருக்கீங்க, பாவம் போட்டுமண்ணே. பாட சொல்லுங்க கேட்போம். கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ, பாலையில் ஒரு நாள் செடி வரலாம், என் பார்வையில் இனிமேல் சுகம் வருமோ. நல்லா இருக்கு, வாய்ஸ் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குண்ணே. வேற ஸ்டைல்லாம் வராதா? வர புது பசங்க எல்லாம் இந்த பால் மாதிரியே பாடணும் வரீங்களே, என்ன பாது? இல்ல சார், நான் இப்ப பாடினது பிபிஎஸ் சாரோட. பிசினஸ் பாடினதான் எனக்கு தெரியும். எனக்கு தெரியாதா? பாடுற ஸ்டைல பால் மாதிரி இருக்கியா, உடம்பு வேற அதே மாதிரி. சான்ஸ் கொடுத்தா எல்லாமே ரொம்ப ஆர்வமா இருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, மியூசிக் அகாடமில அடுத்த வாரம் ஒரு பாட்டு போட்டி ஒண்ணு நடக்குது. ஏன் சொல்றேன்னா, அதுல அவர் கலந்துகிட்டாருன்னா ஒரு 4 பேருக்கு தெரியும், நம்ம அவரை சொல்றதுக்கும் நல்லா இருக்கும், குரல் நல்லா இருக்குன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். எனக்கு என்னவோ நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நம்பிக்கை இருக்கு. வாய்ஸ் நல்ல புதுசா நல்லா இருக்குப்பா. நன்றி சார். வாழ்க வாழ்க, நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நல்ல பணிவான உள்ள. அப்புறம் பிள்ளையாருப்பா, நான் உன் தம்பி மாதிரி நடக்க போற போட்டியில நான் தான் ஜெயிக்கணும், நீ தான் ஏற்பாடு செய்யணும். உன்னை ஏன் நம்ப இருக்கிற, என்ன பண்றியோ என்னமோ. எங்க அம்மா இருந்தா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க, அம்மா இல்ல, நான் அனாதை. அப்படி சொல்லாதப்பா. ஆண்டவனோட சன்னிதானத்துல யாருமே அனாதை இல்ல. நீ போற காரியம் நிச்சயமா வெற்றி அடையும். முரளிகண்ணா, இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. உனக்கு புரியுதா மாதிரி சொன்னா பொண்ணான வாய்ப்பு, நழுவ விட்டுறாத. இதுல மட்டும் நீ ஜெயிச்சிட்டா நீ நினைக்கிற மாதிரியான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என்ன குரு, ஏற்கனவே நான் டென்ஷன்ல இருக்கேன். தைரியம் சொல்ல வேண்டிய நீங்களே பயமுடுத்தலாம் எப்படி? உன் டென்ஷன் உனக்கு, என் டென்ஷன் எனக்கு. கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா ஜெயிச்சிடுறேன். இந்த போட்டியில் நாம் அடுத்ததாக பாட அழைப்பது மிஸ்டர் முரளி. குரு, ஒரு நிமிஷம். எல்லோருக்கும் வணக்கம். நான் முதல்ல மேடையில் ஏறி பாட போறேன். உங்களுடைய ஆசீர்வாதமும் அபிமானமும் எனக்கு தர வேண்டி வேண்டுகிறேன். ஏன்பா இவ்வளவு லேட்டு? காம்படிஷன் ஆரம்பிச்சாச்சு. ஃபிளைட் லேட்டுப்பா. அப்படியா? சரி, நீங்க முதல்ல போய் உட்காருங்க, நான் முரளியை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. என்னாச்சு முரளி? வேணாம், என்னால் பாட முடியாது, என்ன விட்டுருங்க. முரளி, என்ன சொல்ற? எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க சான்ஸ் கிடைச்சிருக்கு, தயவு செஞ்சு பாடு முரளி. நான் யாரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேனோ அவன் வந்து அங்க உட்கார்ந்துருக்கான். என்னால பாட முடியாது குரு. யாரு? என் அப்பா. இங்க வந்திருக்காரா? எங்க இருக்காரு? அந்த ஃப்ரண்ட் ரோல சூட் போட்டு உட்கார்ந்துருக்கான், அவன் தான். முரளி, நல்லா பார்த்து சொல்லு, உண்மையிலேயே அவர்தானா? அவனே தான். என்னால பாட முடியாது ரிஷி. எனக்கு இந்த பாட்டும் வேணாம், போட்டியும் வேணாம், ஒண்ணுமே வேணாம். பேசாம என்ன ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணுங்க. முரளி, நீ பாடித்தான் ஆகணும். உன் அம்மா பத்தி கொஞ்சம் நினைச்சு பாரு.
நீ எப்படி எல்லாம் வருவேன்னு அவங்க கனவு கண்டிருப்பாங்க. நீ இப்ப பாடாம போனீனா அவங்க சாவுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். உன்னால பாட முடியும். உன் அம்மா நினைச்சுக்கிட்டே பாடு. செல்ல கண்ணனே எந்தன் சின்ன கண்ணனே, இந்த பெண்மணிக்குள்ளே வந்த முத்து கண்ணனே எந்தன் மாய கண்ணனே. சின்ன கண்ணனிக்குள்ளே வந்த செல்ல கண்ணனே எந்தன் சின்ன கண்ணனே. கண்ணனிக்குள்ளே வந்த செல்ல கண்ணனே எந்தன் சின்ன கண்ணனே. நீண்ட கால தவமாய் நானே வாங்கி வந்த வரம் நீ மாறி கண்ணி கண்ணி. சின்ன கண்ணனிக்குள்ளே வந்த செல்ல கண்ணனே எந்தன் சின்ன கண்ணனே. சின்ன கண்ணனிக்குள்ளே வந்த செல்ல கண்ணனே எந்தன் சின்ன கண்ணனே. தெய்வங்கள் உன்னை காக்க வேண்டுவேன். சூழும் நோய் காக்க வேண்டி தீயை கூட தாண்டுவேன். மனம் போல வாழ்வெல்லாம் வரும் என்று நம்பு. தெளிவாக நீ செல்வாய் எதிர்காலம் உண்டு. மேகங்கள் மறைத்தாலும் மெதுவாக விலகும் வேளை வரலாம் மாணித்தே. சின்ன கண்ணனிக்குள்ளே வந்த செல்ல கண்ணனே எந்தன் சின்ன கண்ணனே. சின்ன கண்ணனிக்குள்ளே வந்த செல்ல கண்ணனே எந்தன் சின்ன கண்ணனே. செங்கோல் கொண்டு நாடலாம் அரசாளும் மன்னரும் செல்வம் கல்வியாவுமே உரையாத மேதையும் இசை கூட்டும் பாடகன் ஈர்க்கின்ற நேரம் கலையாட்டும் பொம்மையாய் செவி சாய்க்க வேண்டும். தாய் தந்த அருளாரே நான் இன்று மேலே பிறர் இன்று கீழே. அம்மா அம்மா சின்ன கண்மணிக்குள்ளே வந்த செல்ல கண்ணனே எந்தன் சின்ன கண்ணனே. சின்ன கண்ணனிக்குள்ளே வந்த செல்ல கண்ணனே எந்தன் சின்ன கண்ணனே. நீண்ட கால தவமாய் நானே வாங்கி வந்த வரம் நீ மாறி கண்ணி கண்ணி. சின்ன கண்ணனிக்குள்ளே வந்த செல்ல கண்ணனே எந்தன் சின்ன கண்ணனே. சின்ன கண்ணனிக்குள்ளே வந்த செல்ல கண்ணனே எந்தன் சின்ன கண்ணனே.
எல்லோருக்கும் எனது தாழ்மையான வணக்கம். இந்த பாட்டு போட்டியில் கலந்து கொண்ட எல்லா நபர்களும் ஓரளவுக்கு பாடினார்கள். இருந்தாலும் தம்பி முரளி என்பவர் மிகவும் நன்றாக சுதி சுத்தத்தோடும் தாளத்தோடும் அக்ஷர சுத்தத்தோடும் பாவத்தோடும் பாடியதால் அவர் இந்த பாட்டு போட்டியில் முதல் பரிசை பெறுகிறார். மழை திறந்து தாவும் நதி அலை நான் மனம் திறந்து மலர்ந்தது உயிரிலே கலந்தது. அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் முன்முகம் வாழ்க்கையெல்லாம் அரைச்ச கந்தனம் அழகும் குங்குமம் அழகு நெற்றியிலே இந்த காதலன்றி யாரும் வாழ்கள் கூடுமோ. ஆனந்தம் ஆனந்தம் தம் 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 சங்கரா நாதகரீராபரா வேதவிஹாரா லிங்கேஸ்வரா சங்கரா. ஏன் சார் அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? அவன் வாய்ஸுக்கு ஆஸ்கர் அவார்டே வாங்கி இருக்கணும் சார். இருந்தாலும் பரவாயில்ல சார் நீங்க யாரும் சொல்லலையே. நான் யாரா? ஒண்ணுமே தெரியாம இருந்தவனுக்கு சங்கீதத்தை சொல்லி கொடுத்து சகலகலா வல்லவன் ஆக்குறதே இந்த ரங்கராஜன் தான். இதெல்லாம் நானே சொன்னா தற்பெருமையா இருக்கும். ரொம்ப நேரமா சாரி, உட்காருங்க ப்ளீஸ். முரளி, இவங்களுக்கெல்லாம் உன்னை பத்தி தான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். காஃபி ஏதாவது கொடுத்தீங்களா? குடுத்துறேன். ப்ளீஸ் ப்ளீஸ். சார், நீங்க தமிழ்நாட்டுல ரொம்ப பாப்புலரான பாடகரா இருக்கீங்க. உங்களோட அபாரமான வளர்ச்சிக்கு யார் சார் காரணம்? நீங்க கேட்ட மாதிரி இன்றைய தினம் நான் தமிழ்நாட்டுல இவ்வளவு பேரும் புகழும் சம்பாதிச்சிருக்கேன். அதுக்கு முதல் காரணம் எங்க அம்மா. சின்ன வயசுல அவங்க கத்துக் கொடுத்த சங்கீதம் தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்திருக்கு. இப்போ அவங்க உயிரோட இல்லை. அப்புறம் எனக்கு முதலாக மேடையில பாடுற வாய்ப்பு கொடுத்தது, அப்புறம் படத்துல முதலாக எனக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்தது, என் வாழ்க்கையிலேயே இசை தீபம் ஏற்றி வைத்தது திரு MS விஸ்வநாதன் அவர்கள் தான். அப்புறம் என் வளர்ச்சிக்கு இன்னொரு முக்கியமான காரணம் சொல்ல போனா மிஸ் தேவி, டாக்டர் ரிஷி, எல்லாத்துக்கும் மேல என்னோட அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து இந்த முரளிய முழு மனுஷனாக்குன என்னோட வளர்ப்பு தந்தை டாக்டர் ரங்கராஜன் இல்லைன்னா இந்த முரளி இல்ல, அவனோட பாட்டும் இல்ல. சார், உங்க அப்பா பத்தி சொல்லவே இல்லையே சார். அவரை பத்தி பேசுறதுக்கு பெருசா ஒண்ணும் இல்லைங்க. எங்க அம்மா இறந்த அன்னைக்கே அவரே இறந்துட்டார். தட்ஸ் ஆல். ஏயா கொஞ்ச நாள் நான் ஊர்ல இல்லைன்னா இப்படித்தான் பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறேன். சிங்கப்பூருக்கு நான் அனுப்புற காசெல்லாம் ரிட்டர்ன் எடுத்துக்க சொல்றான். இதென்ன கத்திரிக்காய் வியாபாரம் நினைச்சீங்களா? எத்தனை லட்சம் லாஸ் ஆகுறது? நேத்து பார்த்தவன் முரளி இன்னைக்கு மார்க்கெட்ல நம்பர் 1 இருக்கான். சார், ஃபீல்ட்ல இருக்கிற எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் அவருக்கு நல்ல பழக்கம். அதனால எல்லா ரைட்ஸும் அவருக்கே கொடுத்துறாங்க. ஆர்டர் பிடிக்க திறமை இல்ல, ஒவ்வொன்றுக்கு காரணத்தை சொல்லிட்டு அவுட். கங்காதரன் ஹியர். முரளிதரன் ஹியர். உங்களுக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் சார். என்ன சொல்ற? புரியலையா? How unfortunate. கேசட் உலகத்தில் கொடிகட்டி பறந்தவர், நம்பர் 1 ஆக இருந்தவர், ரொம்ப கீழே வந்துட்டீங்களே மிஸ்டர் கங்காதரன். ஐ எம் சாரி. பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம். இத பத்தி எல்லாம் கவலைப்படுறவன் நான் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ. யானைக்கும் அடிசரக்கும் மிஸ்டர் கங்காதரன் சார். நீங்க இப்ப ரொம்ப கீழே விழுந்துட்டீங்க. எழுந்திருக்க நாளாகுமே. யானை படுத்தாலே குதிரை மட்டும் தெரிஞ்சுக்க. இப்படி பேசியே ஏமாத்துற பிசினஸ் மேக்னெட் ஆச்சு நீங்க. அப்புறம் ஒரு விஷயம், கம்பெனி விற்க வேண்டிய சூழ்நிலை வந்தா கவலைப்படாதீங்க மிஸ்டர் கங்காதரன், நான் வாங்கிக்கிறேன். சார், நாளைக்கு தியேட்டர் ரெடியா இருக்கு. ப்ரொடியூசர் நீங்க வரீங்களான்னு கேட்டு சொன்னார். என்னங்க, இன்னைக்கு நம்ம கல்யாண நாளுங்க. அர்ச்சனைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். கொஞ்ச நேரமாவது கோயிலுக்கு வந்து இருந்துட்டு போங்க. இல்லம்மா, எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. எனக்கும் சேர்த்து நீயே கும்பிட்டுரு. அப்படியா? சரி, வரேன்னு சொல்லு. வணக்கம்மா. பாப்பா முரளி, உன்னதான் பாக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன்.
பெரிய பாடலாயிட்ட, ரொம்ப சந்தோஷம்ப்பா. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். பேப்பர்ல நீ கொடுத்த இன்டர்வியூ எல்லாம் படிச்சேன். ஆ. அத நீ சொல்லிருக்கல ரிஷி, ஆ. அவன் என் பையன் தான். ரிஷி உங்க பையனா? எனக்கு இத்தனை நாளா தெரியலையே. தடியா அவன் கூட சொல்லவே இல்லை கிட்ட. அவசியம் ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடணும். நோ நோ நோ, நீ இப்ப பெரிய ஆள் ஆயிட்டியே, நான் தான் உங்க வீட்டுக்கு வரணும். பெரிய வார்த்தை எல்லாம் பேசாதீங்க, கண்டிப்பா வீட்டுக்கு வரேன். இன்னைக்கு என் கல்யாண நாள், அதுவும் உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சார் எல்லாம் ரெடி, நீங்க வந்ததும் ஆரம்பிச்சுட இது வேண்டியது. வந்துட்டே இருக்கோம். என்னப்பா ஏதாவது வேண்டுதலா? இல்லம்மா, இன்னைக்கு எங்க அம்மாவோட நினைவு நாள். ஓ. அதனால எல்லாருக்கும் அன்னதானம் பண்றேன். நானும் சாப்பிடலாமா? என்னோட பாக்கியம், வாங்க. சாப்பிடுங்க. ஏப்பா கண் கலங்குற? இல்லம்மா, சந்தோஷத்தையும் துக்கத்தையும் கடவுள் ஒரே நேரத்தில் கொடுக்கறது நினைச்சு. கடவுள் எல்லா சுகங்களையும் ஒரே நேரத்துல கொடுக்கறது இல்லப்பா, மாறி மாறி தான் கொடுக்கறாரு. இந்த சாப்பிடு. நீ நல்லா இருக்கும்போது உங்க அம்மா இல்லையே நினைச்சு வருத்தப்படாத. உனக்குன்னு ஒருத்தி வந்துட்டானா எல்லாம் சரியா போயிடும். சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க. Many many happy returns of the day. என் பர்த்டே தெரியல, சீக்கிரம் வரதுக்கு என்ன? அதான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? சரி, இந்தா. ஐ ஸ்வீட்டா. எவ்வளவு நேரம் தான் ஸ்வீட் சாப்பிட்டே இருப்பேன்? பிரசன்ட் எங்க? பிரசண்டா? ஓஹோ, அப்ப ஆளை எதிர்பார்க்கல, பிரசண்டா தான் எதிர்பார்த்தியா? இப்பதான் புரியுது பர்த்டே எது கொண்டாடுறாங்கன்னு. சரியான கஞ்சையா, லவருக்கு பிரசன்ட் கொடுக்கறதுக்கு இப்படி அலறியே. சரி சரி தரேன். அந்த வானம் சாட்சியா, இந்த பூமி சாட்சியா, எதிரில் இருக்கிற கடல் சாட்சியா, கடலுக்குள்ள இருக்கிற உயிரினங்கள் இரா சாட்சியா, சுறா சாட்சியா, பீச்சில் இருக்கிற சுண்டல் சாட்சியா, முறுக்கு சாட்சியா, இந்த மோதிரத்தை உனக்கு நான் அணிவிக்கிறேன். அப்பா, நான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன், நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்துருமா? தேங்க்ஸ் கண்ணே. தேங்க்யூ. எல்கேஜி பசங்களுக்கு கூட கே ஃபார் கிஸ்னா புரியும், உனக்கு அது புரியலையே. அதுவா, புரிஞ்சிருச்சு. தரேன், பறக்காத. என்ன புடி? ஆனா நான் கொடுக்கறதுக்கு சாட்சி வேணுமே. அந்த வாங்க சாட்சியா, இந்த பூமி சாட்சியா? அம்மா தாயே, இந்த கடல், ஆறு, ஏரி, குளம், குட்டை, ஆடு, மாடி, கோழி, மீன், இன்னும் 5 கண்டங்கள்ல இருக்கிற அனைத்து ஜீவராசிகள் சாட்சியை கேட்கிற, அதை கொடுத்துருமா, கொடுத்துரு ப்ளீஸ்.